இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவின் கூகுள் நிறுவனம் ஏஐ துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக நம் நாட்டில் 1.39 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளது. இதற்காக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தின் ஏஐ டேட்டா சென்டர் அமைப்பதற்கான பணி வேகமெடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக தர்லுவாடா, அடவிவாரம், ரம்பிலி ஆகிய கிராமங்களில் 600 ஏக்கர் பரப்பில் கூகுள் தரவு மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் பங்கேற்றனர். கூகுள் மற்றும் அதானி குழும அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். 1 ஜிகாவாட் மின்சாரத்தை பயன்படுத்தி இம்மையம் செயல்படுத்தப்படுவதுடன் ஆசியாவின் மிகப்பெரிய ஏஐ தரவு மையங்களில் ஒன்றாக திகழும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார். நம் நாட்டின் தொழில்துறைக்கான மூலப்பொருட்கள் தேவையை நிறைவு செய்வதில் சீனாவின் பங்கு 30% மேல் உள்ள நிலையில் ஒரே நாட்டை அதிகம் சார்ந்திருப்பது ஆபத்தானது என சர்வதேச வர்த்தக ஆய்வு அமைப்பான GTRI எச்சரித்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த இறக்குமதி 73 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இதில் சீனாவின் பங்கு 12.45 லட்சம் கோடியாக உள்ளது. முக்கிய துறைகள் சீனாவிடமிருந்து வரும் மூலப்பொருட்களை மட்டுமே சார்ந்துள்ளன. இது அபாயகரமானது என அந்நிறுவனம் எச்சரித்துள்ளது. கடந்த 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஸ்டீல் ஏற்றுமதி 66 லட்சம் மெட்ரிக் டன்னாக உள்ளது. இது அதற்கு முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது 30% அதிகமாகும். கடந்த நிதியாண்டில் 65 லட்சம் டன் ஸ்டீலை இறக்குமதி செய்துள்ளோம். இந்த அளவு அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 30% குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஸ்டீல் இறக்குமதி செய்வதை விட அதிக அளவு ஏற்றுமதி செய்து நாம் சாதித்துள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது.